ஆபீஸ் அலுவலர்களுக்கு மாநில இளைஞரணி பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் அவர்களுடன் வழங்கிடுக 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 தானி தூரை வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக பட்டல மூரை வழங்கிடுக பட்டல மூரை வழங்கிடுக நாடி வாரை வழங்கிடுக நாடி வாரை வழங்கிடுக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கூட்டுறவுத்துறை நிர்வாகமே கூட்டுறவுத்துறை நிர்வாகமே வழங்கிடுக 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 ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக எங்களாது போராட்டம் எங்களாது போராட்டம் காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் எங்களாது போராட்டம் எங்களாது போராட்டம் காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் தமிழக அரசு தமிழக அரசு கூட்டுறவுத்துறை நிர்வாகமே காத்திருப்போம் 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 இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே நியாயம் தானா 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 அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை வஞ்சிப்பது நியாயம் தானா வஞ்சிப்பது நியாயம் தானா வஞ்சிப்பது நியாயம் தானா எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க அவரால் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கூட்டுறவுத்துறை நிர்வாகமே கூட்டுறவுத்துறை நிர்வாகமே கூட்டுறவுத்துறை நிர்வாகமே கூட்டுறவுத்துறை நிர்வாகமே வழங்கிடுக 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 ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக ஊதியம் வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக தானி தூரை வழங்கிடுக எங்களாது போராட்டம் எங்களாது போராட்டம் காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் எங்களாது போராட்டம் எங்களாது போராட்டம் காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் ஏற்க மறுப்பையானால் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் கோரிக்கை ஏற்க மறுப்பையானால் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் தமிழக அரசு தமிழக அரசு கூட்டுறவுத்துறை நிர்வாகமே காத்திருப்போம் 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 இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் இங்கேயே காத்திருப்போம் தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே தமிழக அரசை கூட்டுறவுத்துறையே நியாயம் தானா 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 அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை அப்பாவி பணியாளர்களை வஞ்சிப்பது நியாயம் தானா வஞ்சிப்பது நியாயம் தானா வஞ்சிப்பது நியாயம் தானா எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க அவரோட அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க கோரிக்கைகள் இணையட்டும் கோரிக்கைகள் வெல்லட்டும் பணியாளர்களே ஒட்டி தனித்துறை வழங்கிடுக
தனித்துறை வழங்கிடுக. ரேஷன் கடை பணியாளர்களின் கஷ்டங்களை போக்கிட பொட்டல முறை வழங்கிடுக. பொட்டல முறை வழங்கிடுக. தனித்துறை வழங்கிடுக. ஊதிய உயர்வு வழங்கிடுக. 5 ஆண்டுகள் ஆன பின்னும் இன்னும் ஊதியம் உயர்த்தப்படவில்லை. வழங்கிடுக. வழங்கிடுக. ஊதிய உயர்வு வழங்கிடுக. பணியாளர்களே பணியாளர்களே கோரிக்கைகள் நமது உரிமை, வெல்வது நமது போராட்டம். போராட்டங்கள் தோல்வியடைந்தால் நமது வாழ்க்கை கேள்விக்குறியாகும். போராட்டங்கள் வெல்லட்டும், நமது கோரிக்கைகள் வெல்லட்டும். வாழ்வாதார கோரிக்கையான ஊதிய உயர்வு வழங்கிடுக. தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள தனித்துறை வழங்கிடுக. தனித்துறை வழங்கிடுக. தனித்துறை வழங்கிடுக. ஊதிய உயர்வு வழங்கிடுக. பணியாளர் சங்கம் சார்பாக தேர்தல் வாக்குறுதி அளித்து திமுக சேர் போட்டு உட்காருங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பாக இன்று திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 236 பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். இன்று வரை அறிவிக்கவில்லை. உடனடியாக தனித்துறை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், இந்த ஆட்சி முடிய இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும், அதற்குள்ளாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். அவ்வாறு ஊதிய உயர்வு வழங்க காலதாமதமானால் இடைக்கால நிவாரணமாக பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும். பிஓஎஸ் குழு தூத்தில் எப்படி பணியாளர்கள் விற்பனை மேற்கொள்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இருந்து வரக்கூடிய அரிசி, பருப்பு, சர்க்கரை சரியான அளவில் ரேஷன் கடைகளுக்கு பிஓஎஸ் கருவியில் பதிவேற்றம் செய்து தர வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு கழிவறை ஏற்படுத்தி தர வேண்டும். அயல் பணி, பணி பரவல், நிரந்தர பணி ஈர்ப்பு அந்தந்த மாவட்ட இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தவறுமேயானால் நாங்கள் இன்னும் பல கட்ட போராட்டங்களை எங்களது மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். பா. தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பிலே இந்த ராஜ்யத்தில் ஸ்டேடியத்தில் பணியாளர்களின் கோரிக்கைகளான ஊதியம், தனித்துறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை மிக விரைவில் அமல்படுத்தும் அந்த நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி. ராஜேந்திரன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் எதிர்பார்த்து? காத்திருப்பு போராட்டம்னா என்ன? நீங்கள் அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களா? பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்களா? இல்லை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்கள் இங்கே தான் காத்திருப்போம். அதை எப்படி சொல்கிறதுன்னா, இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம். இந்த நியூஸ் வந்து அரசாங்கம் வரையும் போயிருக்கும். எதற்காக இவங்க 2000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு போனால் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் வாய்ப்பு இருக்குது. முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகை அப்போவே உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? காத்திருப்பு போராட்டம் நடத்துன்னு சொன்னதே பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. அரசாணை மிக விரைவில் அறிவிக்கிறோம். தனித்துறை சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்னு சொல்லி தெரிவிக்கிறோம். சொல்கிறது வாடிக்கையான ஒன்று தான். ஆனால் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை கலந்துருக்கோம். இதற்கும் செவி சிதைக்காமல் அரசாங்கம் மௌனமாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக தமிழ்நாடு கூட கடைகளை சாத்தி ஒரு போராட்டம் நடத்துறதே ஒன்று கிடையாது. பேச்சுவார்த்தை எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க? எத்தனை டைம் கொடுத்தாங்க உங்களுக்கு? எத்தனை நாள் நாள் ஒன்றும் வரலையா? இல்லை, பேச்சுவார்த்தை சொல்லலை கொடுத்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை, 2 நாளைக்கு மேலே தான் கூப்பிட்டாங்க. கூப்பிடுவாங்க நம்புகிறோம். பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத பட்சத்தில் நிறைவேறாத அதே கடைகளெல்லாம் மூடிட்டு தமிழ்நாடு போல கடைகளெல்லாம் மூடிட்டு எங்களுடைய கோரிக்கையான ஊதிய
திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்போ யார் போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு பங்கு வச்சு அவங்களும் வந்து கலந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து எல்லா போராட்டத்தையும் கலந்து நான் வந்த 4 மாதம் 3 மாதம் 1 மாதம் டைம் கொடுத்தாரு. எதுவும் நிறைவேறவே இல்லை. நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு தீர்வு வரல. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட கோரிக்கை நிறைவேறலாம்? தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லாததை செய்கிறோம்னு சொல்கிறாங்க இந்த அரசு. சொன்னதை ஏன் செய்யலை அப்படின்னு தான் ரேஷன் கடை பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கை, கேள்வி. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசை பார்த்து மட்டும் பணியாளர்கள் வாக்களிக்கல, அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் நாங்கள் எங்கள் வாக்குறுதியை மட்டும் சொல்ல 236 தனித்துறை மட்டும் தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த நிலை என்ன அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் இதெல்லாம் வந்து அரசிடம் வலியுறுத்தி பேசணும். வெறும் தேர்தல் கணக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது. பொதுமக்கள் நலனும் பணியாளர் நலனும் காக்கப்படணும். அப்படி பார்க்கப்படும் போது இப்படிப்பட்ட ரேஷன் கடை பணியாளர்களுடைய பிரச்சனையெல்லாம் இப்போ ஆளும் அரசாங்கத்தில் கூட்டணியாக இருக்கிற அரசியல் கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர்களை வலியுறுத்த வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் மாநில செயற்குழு கூடி அது மிகப்பெரிய மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களது போராட்டம் நடைபெறும். இதில் 3000 பணியாளர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 3000 மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள். நீங்களே பார்த்தா தெரியும். இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இன்று வந்து ரேஷன் கடை விடுமுறை தான். நாங்கள் எப்பவுமே அறவழியில் தான் போராடின்னு வரோம். ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றணும். நாங்கள் இங்கே வந்து உட்கார்றதுக்கு காரணம், இங்கே போராடுறதுக்கு காரணம் அரசாங்கம் தான், நாங்கள் கிடையாது. எங்களுக்கு சொன்னபடி வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை? சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் நிறைவேற்றலன்னு தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஆட்சி பொறுப்பேற்று 45 நாட்களிலே அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தனித்துறை கோரிக்கை சம்பந்தமாக விவாதித்தாங்க. ஆனால் இன்று வரை அதுக்கு எந்த விதமான முன்னெடுப்போ எந்த விதமான கோரிக்கையினுடைய நகர்வும் எங்களுக்கு பண்ணதாக தெரியல. அதனால தான் இந்த காத்திருப்பு போராட்டம் பணியாளருடைய எழுச்சி காரணமாக தான் நடக்குது. இது எங்கள் சங்கம் வந்து எந்த விதமான அரசியல் சாராத சங்கம். அதெல்லாம் வந்து அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கணும். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வாக்கு வங்கி, மிகப்பெரிய அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுல ரேஷன் கடை பணியாளர்களுடைய பணி என்பது இன்றியமையாதது. இந்த பத்திரிகை தமிழக அரசு பணியாளர் சங்கம் சார்பாக தேர்தல் வாக்குறுதி அளித்து திமுக சேர் போட்டு உட்காருங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பாக இன்று திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 236 பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். இன்று வரை அறிவிக்கவில்லை. உடனடியாக தனித்துறை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், இந்த ஆட்சி முடிய இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும், அதற்குள்ளாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். அவ்வாறு ஊதிய உயர்வு வழங்க காலதாமதமானால் இடைக்கால நிவாரணமாக பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும். பிஓஎஸ் குழு தூத்தில் எப்படி பணியாளர்கள் விற்பனை மேற்கொள்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இருந்து வரக்கூடிய அரிசி, பருப்பு, சர்க்கரை சரியான அளவில் ரேஷன் கடைகளுக்கு பிஓஎஸ் கருவியில் பதிவேற்றம் செய்து தர வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு கழிவறை ஏற்படுத்தி தர வேண்டும். அயல் பணி, பணி பரவல், நிரந்தர பணி ஈர்ப்பு அந்தந்த மாவட்ட இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தவறுமேயானால் நாங்கள் இன்னும் பல கட்ட போராட்டங்களை எங்களது மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். பா. தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் இந்த ராஜ்நிதம் ஸ்டேடியத்தில் பணியாளர்களின் கோரிக்கைகளான ஊதியம், தனித்துறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை மிக விரைவில் அமல்படுத்தும் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்து
தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி ராஜேந்திரன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் எதிர்பார்த்து காத்திருப்பு போராட்டம்னா என்ன? நீங்கள் அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களா? பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்களா? இல்லை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். அதை எப்படி சொல்றதுன்னா, இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம். இந்த நியூஸ் வந்து அரசாங்கம் வரையும் போயிருக்கும். எதற்காக இவங்க 2000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு போனால் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகை அப்போவே உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுன்னு சொன்னதே பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. அரசாங்கம் மிக விரைவில் அறிவிக்கிறோம். தனித்துறை சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்னு தெரிவிக்கிறோம். சொல்கிறது வாடிக்கையான ஒன்று தான். ஆனால் அந்த நம்பிக்கையில் வந்து நம்ம இந்த காத்திருப்பு போராட்டத்தை கலந்துருக்கோம். இதற்கும் செவி சாய்க்காமல் அரசாங்கம் மௌனமாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக தமிழ்நாடு கூட கடைகளை சாத்தி ஒரு போராட்டம் நடத்துறதுக்காகவே ஒன்று கிடையாது. பேச்சுவார்த்தை எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க? எத்தனை டைம் கொடுத்தாங்க உங்களுக்கு? எத்தனை நாள் ஆயிடுச்சா? இல்லை நாள் ஒன்றும் வரலையா? இல்லை பேச்சுவார்த்தை சொல்லுது கொடுத்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நீங்கள் கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை 2 நாளைக்கு மேலே தான் கூப்பிட்டாங்க. கூப்பிடுவாங்க நம்புகிறோம். பேச்சுவார்த்தை அழைக்காத பட்சத்தில் நிறைவேறாத அதே கடைகளெல்லாம் மூடிட்டு தமிழ்நாடு கூட கடைகளெல்லாம் மூடிட்டு எங்களுடைய கோரிக்கையான ஊழியர் சொல்லணும்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்போ யார் போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு பங்கு வச்சு அவங்களும் வந்து கலந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து எல்லா போராட்டத்தையும் கலந்து நான் வந்த 4 மாதம் 3 மாதம் 1 மாதம் டைம் கொடுத்தாரு. எதுவும் நிறைவேறவே இல்லை. நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு தீர்வு வரல. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட கோரிக்கை நிறைவேறலாம் தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லாததை செய்கிறோம்னு சொல்கிறாங்க இந்த அரசு. சொன்னதை ஏன் செய்யலை அப்படின்னு தான் ரேஷன் கடை பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கை, கேள்வி. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசை பார்த்து மட்டும் பணியாளர்கள் வாக்களிக்கல. அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் நாங்கள் எங்கள் வாக்குறுதியை மட்டும் சொல்ல 236 தனித்துறை மட்டும் தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த நிலை என்ன அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் இதெல்லாம் வந்து அரசிடம் வலியுறுத்தி பேசணும். வெறும் தேர்தல் கணக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது. பொதுமக்கள் நலனும் பணியாளர் நலனும் காக்கப்படணும். அப்படி பார்க்கப்படும் போது இப்படிப்பட்ட ரேஷன் கடை பணியாளர்களுடைய பிரச்சனையெல்லாம் இப்போ ஆளும் அரசாங்கத்தில் கூட்டணியாக இருக்கிற அரசியல் கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர்களை வலியுறுத்த வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் மாநில செயற்குழு கூடி அது மிகப்பெரிய மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களது போராட்டம் நடைபெறும். அதில் 3000 பணியாளர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 3000 மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள். நீங்களே பார்த்தா தெரியும். இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இன்று வந்து ரேஷன் கடை விடுமுறை தான். நாங்கள் எப்பவுமே அறவழியில் தான் போராடின்னு வரோம். ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றணும். நாங்கள் இங்கே வந்து உட்கார்றதுக்கு காரணம், இங்கே போராடுறதுக்கு காரணம் அரசாங்கம் தான், நாங்கள் கிடையாது. எங்களுக்கு சொன்னபடி வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை? சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் நிறைவேற்றலன்னு தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஆட்சி பொறுப்பேற்று 45 நாட்களிலே அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தனித்துறை கோரிக்கை சம்பந்தமாக விவாதித்தாங்க. ஆனால் இன்று வரை அதுக்கு எந்த விதமான முன்னெடுப்போம், எந்த விதமான கோரிக்கையினுடைய நகர்வும் எங்களுக்கு பண்ணதாக தெரியல. அதனால தான் இந்த காத்திருப்பு போராட்டம் பணியாளருடைய எழுச்சி காரணமாக தான் நடக்குது. இது எங்கள் சங்கம் வந்து எந்த விதமான அரசியல் சாராத சங்கம். அதெல்லாம் வந்து அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கணும். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வாக்கு வங்கி, மிகப்பெரிய அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுல ரேஷன் கடை பணியாளர்களுடைய பணி என்பது இன்றியமையாதது. இல்லை இந்த பத்திரிகை தமிழக அரசு